ஹே மை ஹனீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் தான் நினைக்கிறேன். லெட் மீ பி யோர் சன்ஷைன் ஃபைனல் பார்ட் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம்டா. போன பார்ட்டில் எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பார்ட் பார்க்காதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த எஃப்எஃப். Ding dong. Let's get it. Let's gotta kick it. அதெல்லாம் இல்லை, நான் வருவேன், நான் கண்டிப்பாக ஆஃபீஸ் வருவேன். ஏய் வராதடி, அவ்வளோதான். சும்மா வருவேன் கிருவேன்லாம் பேசிகிட்டு இருக்கா, சரியா? நீ வராத, அவ்வளோதான். ஏன் ஹோபி? ஏய் மூட்டு வீட்டில் இருறி. உனக்கு என்ன காசு தானே வேணும்? எவ்வளோ வேணும்னு சொல்லு, நான் கொடுக்குறேன். ஆஃபீஸ்லாம் ஒன்று வேண்டாம். ஹோபி ஹோபி ப்ளீஸ், நான் அங்கே பாரு என்ன ப்ளீஸ். ஏன் அவன் கூட வந்து உட்காந்து பேசணுமா? சொல்லு. இல்லை அவன் கூட தப்பாக பேசாத ஹோபி. ஏண்டி கோர்தா? கோர்தா உனக்கு? இப்போ என்ன வரக்கூடாதா? ஐ டோன்ட் கம்பேர், சாரி, பட் ஐ ஹாவ் டு டெல் யூ. நான் இருக்கும்போதே சீனா கூட டேட் போனில்ல, நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட பேசணுன்னு தானே சொல்கிறேன். இதனால என்ன தப்பு? சொல்லு ஹோபி. அப்போ பின்னாடி வந்து ஜீவோ வந்துட்டாங்க வீட்டுக்கு. டோர் ஓப்பனில் தான் இருந்திருக்கும். நீங்கள் பேசுகிற எல்லாத்தையுமே அவங்க கேட்டுகிட்டே நிற்கிறாங்க. சொல்லு. அவ்வளோ தைரியமாக வந்து உண்மையிலே எந்த பொண்ணுக்கு இப்படி நடக்கக்கூடாது, ஆனால் எனக்கு நடந்துச்சு. நீங்கள் 2 பேர் டிவோர்ஸ் பண்ணிடுவீங்க. இன்னும் 6 months, இன்னும் 2 months, 2 months தான் இருக்குது ஹோபி. வி ஹாவ் டு டிவோர்ஸ். புரியுதா? ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் வர்றது ஒன்றும் நம்ஜுனுக்காக இல்லை, உனக்காக. அப்பயாச்சும் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுல்ல? ஏய் எல்லாம் பேசி நீ ஆஃபீஸ் வர ட்ரை பண்ணாத. அப்போ அந்த சைடில் இந்த ஜீவோ வந்துடுறாங்க. அறிவு இருக்காடா உனக்கு? கா நீ என்ன பண்ணுறீங்க? அறிவு இருக்கான்னு கேட்டேன். அண்ணி நீ அமைதியாரு. ஜெஹோப், அறிவு இருக்கா உனக்கு? உண்மையிலே மனுஷன் தானா நீ? எப்படா இவ்வளோ பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? என்னன்னு சொல்லிட்டா கல்யாணம் பண்ண சொன்னோம்? அவளை விட்டுருன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ண சொன்னோம். என்னடா டேட் போயிருக்கீங்கன்றா? அண்ணி அது இல்லை, அது சமாளிக்காத ஓயன். நீ அமைதியாரு, நான் திட்டிடுவேன். நீ அமைதியாரு. ஏய் சும்மா அவங்க எல்லாருக்கிட்டையும் இல்லை, என்னால் விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியாது. ஆமாம், நாங்கள் 2 பேர் டிவோர்ஸ் பண்ண போகிறோம். 2 months, 1 month தெரில, டிவோர்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். என்னதுக்கு? ஆமாம், நான் அதை முடிச்சுட்டு ஜீனாவை தான் கல்யாணம் பண்ணுவேன். என்ன? டே ஜீனா, டே நான் அன்றைக்கே சொன்னேன், எங்கள் யாருக்குமே அவன் மேலே ட்ரஸ்ட்டே கிடையாதுடா. அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிறா. உனக்கு புரியுதா இல்லையா? வாட் எவர், நான் அவளை ட்ரூவாக தான் லவ் பண்ணுறேன். என்னால் அவளை விட முடியாது. அப்போ இங்கே ஒருத்தி உனக்காக ட்ரூவாக இருக்கா, அவள் எங்கே போவா? ஓ கிளம்புறேன்டி, நல்லா முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெஹோப் கிளம்பிடுறான். அப்போது ஜியோ பயங்கரமாக கத்துறாங்க, திட்டுறாங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பயங்கரமாக அழுகிறீங்க. இன்னைக்கே உங்ககிட்ட கேட்டேல்லடி, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீ சொல்லவே கூடாதுன்னு தான் இருந்தேன். ஓ இதுதான் நீ சொன்ன ஹாப்பி நியூஸா ஓயன்? சிரிக்காத, உனக்குள்ளே அவ்வளோ பெயின் இருக்குது. உண்மையிலே எந்த பொண்ணுக்கு இப்படி நடக்கக்கூடாதுடி. கடவுள் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ? வரத்திட்டு என்ன செய்ய? பரவாயில்ல, இவ்வளோ நாள் இவர் கூட இருந்ததே போதும். அப்போது டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவ நீ? நான் அப்படியே இருந்துடுறேனே. புரியலை உனக்குன்னு ஒரு லைஃப்? அக்கா எப்படி அக்கா? வாய்ப்பே இல்லை. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் இவர் தான். ஃபாரெவர் லவ். என்னால் இன்னொரு பர்சனை அக்செப்ட் பண்ண முடியாது. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. அப்போ பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குக்கா. எங்கே போகிற? நான் போயிட்டு வந்து சொல்கிறேன்.
அப்போது ஜீவா வந்து நேராக நம்ஜூனை பார்த்து பேச போகிறா. ஆக்சுவலாக நம்ஜூனுக்கு எல்லாமே தெரியும், இங்கே நடந்தது எல்லாமே சொல்லியிருப்பீங்க. நம்ஜூன் வெளியில் காமிச்சிக்காமல் இருந்திருப்பான். ஜீவோவும் நம்ஜூனும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஸோ அதனால் ஜீவோ வந்து என்னடா அப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஜீவோ வந்து நம்ஜூன் கிட்ட சொல்கிறா. அப்போது நம்ஜூன் இருந்துட்டு, நான் நாளைக்கு போய் பேசுகிறேன். என்னென்னு பேசுவ? நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹோபி வந்து இந்த பாரில் உட்காந்துட்டு, இங்கே தானடி உன்னை பார்த்தேன், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், ஆனால் என்னால் என் வாயை திறந்து ஐ லவ் யூ என்னால் சொல்லவே முடியாதுடி. அதனால தான் அங்கே சொல்கிறப்ப எல்லாம் வாயை மூடி இருந்தேன். எனக்கு ஒன்று ஹக் பண்ணி, ஏய் நான் இருக்கேன்டி, நீ ஏன்டி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லலான்னு தோணும். நான் சாரி ஓயன், என்னை நம்பி ஒருத்தி இருக்கா, அவளுக்காக தான் நான் எல்லாம் பார்க்குறேன். ஐயோ கடவுள், ஏன் தான் என் வாழ்க்கை எப்படி விளாண்டுட்டு போகுதுன்னு தெரில. ஏண்டி நானும் என்னை வெறுக்க வைக்க நான் என்னென்னமோ பண்ணுறேன், திரும்ப திரும்ப என்கிட்டே ஏண்டி நீ வர, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு புலம்பிட்டே உட்காந்துருக்கான். இந்த சைடு பார்த்தா நீங்கள் வந்து ஜீனாவை பார்க்குறதுக்காக வந்திருப்பீங்க. மேடம், எஸ் வயனன்னு சொல்லிட்டு யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஹே, உள்ள வர சொல்லு. ஹாய். ஏய் கமான் வயன், உட்காரு வா. என்ன எது சொல்லணுமா? ஜேஹோப் வந்திருக்கானா? இல்லை அவர் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். சொல்லு, என்ன சொல்லணும்? இல்லை 6 months அப்புறம் நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன். ஜேஹோப் ஜேஹோப் கூட வரவர் இருப்பீங்கல்ல, பார்த்துப்பீங்கல்ல அவரை. என்னடி பேசுகிற நீ? இல்லை, அவர் உங்கள் மேலே உயிரே வச்சிருக்காரு. இருந்துட்டு போட்டோம், அதனால என்ன? என்ன என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள்? லிசன் வயன், வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் இது பண்ணுறா, ஆஃப் பண்ணுறா. அப்போ அந்த சைட்லேருந்து ஜேஹோப் வந்து ஜீனா ரூம்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது உங்கள் சவுண்டு கிட்ட ஸ்டாப் ஆகிடுறான். இதோ பாரு வயன், என்ன உன்ன மாதிரி என்னையும் தியாகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறியா? புரியல. நீ வேணாம் உன்னோட ஃபேமிலி எல்லாத்தையும் எதிர்த்து ஒதுக்கிட்டு ஜேஹோப் நீ பின்னாடி போகலாம், ஆனால் என்னால் போக முடியாது. நான் அவன்கிட்ட பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் பழகிட்டுருக்கேன், இப்போ வரைக்கும் அதுதான் போயிட்டுருக்கு. ஆமாம், நான் லவ் பண்ணேன்னு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் பிஸ்னஸ்ன்னு வரும்போது லவ் முக்கியமா, என் கம்பெனி முக்கியமானா என் கம்பெனி தான் முக்கியம். புரியுதா? இட்ஸ் அ ஹார்ஷ் ரியாலிட்டி, இதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஐம் கோயிங் டு மேரி கேனிஃபர். ஓகே, கரெக்டாக இந்த மாதம் ஏப்ரலில் நீ கண்டிப்பாக வந்துடணும், சரியா? ஏய் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க? அங்கே ஜேஹோப் உனக்காக தான் எல்லாமே இது பண்ணிகிட்ருக்கான், ஆனால் நீ லூசு மாதிரி ஏதேதோ பேசிகிட்ருக்க. டேய் விளையாடாத ஜீனா, அவன் மேலே உயிரே வச்சிருக்கான். உண்மையிலே நீ அவனை லவ் பண்ணுறியா? ஏன் இல்லை, எந்த ஒரு பொண்ணும் கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து என் புருஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கொண்டு வந்து எவ்வளோ நிற்க மாட்டா, ஆனால் நீ வந்து நிற்கிறியே. என் ஜேஹோப்போட ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, மேலே உயிரே வச்சிருக்காண்டி. அந்த எனக்கு கொடுத்த மாதிரி அந்த பெயினை அவனுக்கு கொடுத்துடாது, சத்தியமாக தாங்க மாட்டான். சீனா ப்ளீஸ். சும்மா அந்த ப்ளீஸ் எல்லாம் கெஞ்சிட்ருக்காது, சரியா? நல்ல வேலைக்கு கடவுளே இப்போயாச்சும் சுயரூபம் தெரிஞ்சுது.
தெரிஞ்சு என்ன பண்ண? இப்போ நீ போய் ஜேஹோப்ட்ட என்னை பற்றி சொல்லு. அவள் கண்டிப்பாக ஒத்துப்பான்றியா? என் ஜீனா அப்படி பண்ணவே மாட்டான்னு சொல்லுவான். நீ வேணா போய் ட்ரை பண்ணி பாரு. கோ அயன், கோ ஹெட், கோ. நான் எதுக்கு சொல்லணும்? அவனுக்கே ஒரு நாள் தெரிய வரும். அப்பா தெரிய வந்து நான் பார்த்துக்கிறேன். நோ வாட் வாட ஜேஹோப் தப்பா உன் மேலே வந்து ட்ரஸ்ட் வச்சு சொன்னாங்க. எல்லோரும் சொன்னாங்க, அக்கா எல்லாம் சொல்லும்போது எனக்கு புரியலை. இப்போ நேரடியாக பார்க்கும்போது தான் புரியுது நீ எவ்வளோ சீப்பாக இருப்பேன்னு. பார்த்து அந்த கெனிஃபரும் இன்னொருத்தர் வாரான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடாம. ஒயன் மைண்ட் யோர் வேர்ட்ஸ். ஆஹா, இப்போ தான் உனக்கு தெரியுதா? மணிக்காக எதை வேணா செய்வே இல்லை நீ. நாளைக்கு இந்த கெனிஃபரையும் விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அது பார்த்தியா ஸ்டக் ஆகுற. உன்ன மாதிரி பொண்ணு இருக்கனால தாண்டி ட்ரூ லவ்வோட வேல்யூவே எந்த பசங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. சி நினச்சாலே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஹோமியை பார்க்க வரேன், அப்படி பார்க்க வரேன், வீட்டு பக்கம் வந்த கோலை உடச்சி அடுப்பில் வச்சுருவேன். ஷிட் ஃபக்கிங் பிட்ச். ஒயன் என்ன இந்த கத்திர வெள்ளம் அங்கிட்டு போய் வச்சுக்கோ. அப்பாடி இப்போதான் எனக்கு ரிலீஃபாக இருக்குது. நம்ம ஜேஹோப்க்கு ஒருத்தியை பிடிச்சிருக்குன்னு இத்தனை நான் செத்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஒன்றை நினச்சா இத்தனை ஃபீல் பண்ணணும்னு நினச்சா எனக்கு ஒரு மாதிரி அப்பா நினச்சாலே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஒயன் யூ க்ராஸ் யுவர் லிமிட்ஸ். ஏய் ஜீனா, பார்க்க தானே போகிறோம். நீ கெனிஃபரை தான் கல்யாணம் பண்ணுறியான்னு. ஆய் கவலைப்படாத. ஜேஹோப்க்கு லாயலாக நான் ஒருத்தி இருக்கேன். நான் ஒருத்தியே போதும் அவனுக்கு, புரியுதா? உன்ன மாதிரி கண்ட இதெல்லாம் தேவையில்ல. சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஓகே பாய். இனிமேல் அந்த பக்கம் வராத. வந்தால் மரியாதை கெட்டுரும். பாய் பாய் ஜீனா. தேங்க்ஸ். இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. உன்னோட ஹோல்ஸ் இப்போ தெரிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் அ லாட். கூடிய சீக்கிரம் ஜேஹோப்க்கு இது தெரிய வரும், ரியலைஸ் பண்ணிப்பான். ஓகே பாய். அப்போது ஜேஹோப் இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே வரது தெரிஞ்சோன்னே அவன் அந்த சைடு போய் நின்றுக்கிறான். வெளியில் வந்துட்டு ஐயோ இது நான் எப்படி நான் ஜேஹோப் கிட்ட சொல்லுவேன்? கடவுளே ஏதாச்சும் பண்ணி இந்த மூஞ்சி எப்படியாச்சும் என் ஜேஹோப்புக்கு தெரிய வை, இல்லாட்டி அவன் இன்னும் கஷ்டப்படுவான். சரி பேசிக்கலாம். அப்போ அந்த டேவும் கம்ப்ளீட் ஆகுது. அன்னைக்கு நைட்டும் ஜேஹோப் வந்து வரலை. அப்போ மறுநாள் மார்னிங் ஆகுது. அப்போது டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. அப்போ நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேஹோப் எங்கே போயிருந்த? சும்மாதான் இல்லை. என் ஃபேஸ் எல்லாம் டல்லாக இருக்கு, என் கண்ணெல்லாம் வீங்கிருக்கு. அழுத்தியா என்ன? இல்லடி, நான் இதுக்கு அழுக போகிறேன். உன்கிட்ட ஒன்று சொல்லணும். வா சொல்லு அப்படின்னு சொல்லி உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி கவுச்சியை கூட்டிகிட்டு போய் உங்கள் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். நம்ம டிவோர்ஸ். அப்போ அந்த சைட்லேருந்து காலிங் பெல் அடிக்குது. ஷோ யார் நேரத்துக்கு? அப்போது டோர் ஓப்பன் பண்ண நம்ஜூன் வரான். நம்ஜூன் நீ என்ன பண்ணுறீங்க? கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒயன் பேசணுமா? என்ன? தள்ளு. எங்க? உள்ளதான் இருக்காரு. என்ன பேசணும்? நம்ஜூன் ஜேஹோப், ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? நான் பேசணும். ஐ லவ் ஒயன். ஏய் இந்தரா. நம்ஜூன் என்ன வளரிட்டுருக்க? சீரியஸாடி? ஐ லவ் யூ. ஏய் நம்ஜூன் பிரே செஞ்சு போயிரு. சரி கானில் இருக்கேன், அடித்தாலும் அடிச்சிருவேன். ஓ சேஹோ நீங்கள் பொறுமையாக இருங்க. அர்ஜுன் என்ன லூசு மாதிரி பேசிகிட்ருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். அவளுக்கு யார் இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் 6 மாதத்தில் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அவனால் வீட்டுக்கும் போக முடியாது. யார் பார்த்துப்பா? ஆக்சுவலாக வந்து ஜீவோவும் நம்ஜூனும் சேர்ந்து இவங்க 2 பேர்த்தையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லி தான் இந்த பிளானே வந்து மேக் பண்ணியிருப்பாங்க.
எப்படிடி தனியாகவே இருப்ப? சீரியஸாக சொல்கிறேன், நல்லா பார்த்துப்பேன். பையன் அவனை தயவு செஞ்சு போ சொல்லு. வேறு லெவல் காண்டில் இருக்கேன், அடித்தால் அடிச்சிருவேன், போ சொல்லு. ஏன் நான் ஏன் சார் போகணும்? ஜீனா போனாலா? சொல்லுங்கள், டேட்லாம் போயிட்டு வந்துருக்கீங்க. ஜூன் அது என் பர்சனல் மேட்ரு, தயவு செஞ்சு போ. அதே மாதிரி இதுவும் என் பர்சனல் தான் சார். பையன் ஈவினிங் மேலே ஹார்வி ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ணி வச்சுருக்கேன். எல்லோரும் இருப்போம். ஜிஓ, ஜேஹோப்போட அம்மா அப்பா எல்லோரும் வந்துரு. I'm going to propose you. அர்ஜுன், லூசு மாதிரி பேசாத, இங்கிருந்து கிளம்பு. நீ வரணும், நீ வருவ. பாய் பாய் சார். அறிவில்லை உனக்கு? லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஏதோ போ இங்கேருந்து. ஹோபி, அவ ஏதோ லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். டிவோர்ஸ் பண்ணிடலாண்டி. புரியல. நம்ம நாளைக்கே கூட டிவோர்ஸ் பண்ணிடலாமா? ஏன், என்னாச்சு பாரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிறான். அவனை நிறையா ஹர்ட் பண்ணிட்டேன். சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான். நம்ஜுனை பற்றி எனக்கு தெரியும், நல்ல பையன், நல்லா பார்த்துப்பான். இவ்வளோ நாள் உன்னை வேணுலாம் இக்னோர் பண்ணல. நான் உன்னை வெறுக்க வைக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். சீனா பற்றி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, சரியா? எந்த இதுவும் ஃபீல் பண்ணாத. ஐம் ஹாப்பி ஃபார் யூ. நீ இன்னைக்கு போயிட்டு வா. ஹோபி, நான் எதுக்கு போகணும்? நான்லாம் போக மாட்டேன். நீ போகிற, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், போயிட்டு வா. ஹோபி, என்ன விளையாடுறியா? போயிட்டு வாடி ப்ளீஸ், எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பிடுறான். அப்போ நீங்கள் கத்திட்டே பின்னாடி போகிறீங்க. போயிட்டு வா ஓயன், நான் வரேன். நீ உள்ளே இரு, நான் வரேன். ஹோபி, எங்கே போகிற? வாரேன்டி, நீ உள்ளே போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போய் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் டைமும் ஆகுது. நீங்களும் கிளம்பிடுறீங்க. நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. ஜேஹோப் உங்கள் டிஎஸ்லாம் வைப் பண்ணி விட்டு நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது நீங்களும் கிளம்பி போயிடுறீங்க. அப்போது ஜேஹோப் மிரர் முன்னாடி நிற்கிறான். அசிங்கமாகவே இல்லையாடா, ஒரு ஜெம்முடா. அவளை போய் எப்பட்றா அவனுக்கு மிஸ் பண்ண மனசு வந்துச்சு? எப்பட்றா அவளை ஹர்ட் பண்ண மனசு வந்துச்சு? எவ்வளோ டைம்டா உடச்சிருப்ப? அவளுக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்காது? எனக்கு எல்லாம் சேர்த்து அவளுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்கேன். எனக்கு இது போதும். ஆனால் ஒயன், ஐ ரியலி லவ் யூ, ரியலி லவ் யூ லாட்ச். அந்த ஜீனா வராமல் இருந்திருந்தா நிறைய லைஃப் வேறு லெவலாக இருக்கும். தேங்க்ஸ் ஒயன், நிறைய இடத்துல என்ன கூடயே இருந்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. ஷாம்பெயின் பாட்டிலை வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க் பண்ண போயிடுறான். நீங்கள் அந்த ஹார்விஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜியோ இருக்காங்க, ஜேஹோப்போட அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நம்ஜு நாங்கள் ரிங்கோடு நிற்கிறான். அப்போ நீங்கள் இருந்துட்டு எல்லாருக்கும் சாரி, எனக்கு ஹோபி தான் வேணும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ஜூன், நான் உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான்டா பார்த்துருக்கேன். எனக்கு அந்த தாட் எதுவும் உன் மேலே வந்தது கிடையாது. அக்கா, ஐம் சாரி. என்னால் ஹோபியை விட்டு வர முடியாது. பரவாயில்ல, எதுனாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பவ் பண்ணிவிட்டு நீங்கள் அழுதுகிட்டே ஓடுறீங்க. நாங்கள் டாக்ஸி பிடிச்சி, எங்கே மேம்? மஞ்சு, கொஞ்சம் வேகமாக போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாரீங்க. இப்போ ஜேஹோப் உள்ளே இருப்பானா என்னமோன்னு சந்தேகத்திலே பயந்துகிட்டே உள்ளே ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது ஜேஹோப்பும் கதவை திறக்கிறான். நான் வந்துட்டேன். அப்போது நீங்கள் பல்லார்னு ஜேஹோப்போட கன்னத்திலே ஒன்று விடுறீங்க. ஆல்ரெடி தான். அப்போ நீங்கள் டைட்டாக ஜேஹோப் ஹக் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? அனுப்பிச்சிட்டு நான் பட்ட பாடு எனக்கு தானடி தெரியும். பிடிச்சி அதெல்லாம் நீ எங்கேயும் போகக்கூடாது நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தா போன்னு சொல்கிற. எப்படி திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும்.
இந்த ஒரு நம்பிக்கையில் தான் அனுப்பிச்சி விட்டேன். ஐ லவ் யூ. ஏய் நான் தாண்டி சொல்லணும், இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாம்பெயின் பாட்டிலில் இருக்க அந்த அலுமினியம் கவர் எடுத்து ஒரு ரிங் மாதிரி செஞ்சு, ஐ லவ் யூ, வில் யூ பி மை ஃபார் எவர் லவ். ஃபார் எவர் என்ன, லாஸ்ட் பிரீத் வரைக்கும் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப்பை பயங்கரமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. டிவோர்ஸ் இதெல்லாம் சொல்ல மாட்டேல்ல, நீ கொடுத்தாலும் நான் சைன் போட மாட்டேன். எனக்கு ஒன்று அடிக்கணும் போல் இருக்கு. அடி, எவ்வளோ வேணுமா அடி, என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. அப்படியா? நீங்கள் நிறையா பேசுகிறீங்க, இவ்வளோ நாள் என்னென்ன பேசணும்னு தோணுச்சோ அதெல்லாம் பேசுகிறீங்க, சிரிக்கிறீங்க, விளையாடுறீங்க, அடிக்கிறீங்க. ஜேஹோப் கூட நீங்கள் எப்படிலாம் இருக்குன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் அந்த நைட்லேயே நடக்குது. அப்போது ஜேஹோப் வந்து அவங்க பக்கத்தில் படுத்திருக்கான். பெயினாக இருக்கா? எனக்கு இப்போ எந்த பெயினுமே இல்லை தெரியுமா. ஐ ஃபீல் ஹெவன். தண்ணி அடிக்கலாமா? திரும்ப முதல்ல இருந்தாடி பார்க்கு போகலாமா? அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனதில்ல நம்ம லைஃப், எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாரு. சாரி, உனக்கு தெரியாமல் உன் டைரியை ஒரு நாள் படிச்சிட்டேன்னா அதில் நீ வந்து போட்டிருந்த என் ஃப்யூச்சர் ஒய்ஃபை வந்து நான் சன்ஷைன் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. லெட் மீ பி யுவர் சன்ஷைன், யூ ஆர் மை சன்ஷைன். சொல்லு, லவ் யூ சொல்லு. லவ் யூ லாட்ஸ், ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்போ ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த நைட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டார்லிங், ஏய் பொண்டாட்டி, சொல்லுங்க, கிளம்புறியா? எங்கே? ஒரு முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்கணும், கிளம்பு. யாரை பார்க்கணும், எதுக்கு? கிளம்புடிமா, கிளம்பு போ, போய் கிளம்பிட்டா போ. சும்மா மாசாக ட்ரெஸ் பண்ணு சரியா? அப்படி யாருங்க பார்க்க போகிறோம்? கிளம்பு தங்கம், போ கிளம்பு. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் கிளம்புறீங்க. நேராக வந்து ஜேஹோப் எங்கே கூட்டிகிட்டு வரான் அப்படின்னா ஜீனா ஆஃபீஸ் கூப்பிட்டு வரான். ஜேஹோப் இங்கே எதை கூப்பிட்டு வந்த? ஒருத்தவங்கிட்ட பார்த்து ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து உங்கள் ஹேண்டை வந்து அவன் ஹேண்டுக்குள்ளே போட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஜேஹோப் என்ன 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 சொல்ல போகிற? நீ ஏண்டி பயப்படுற? பயந்து சாக வேண்டிய உள்ளே இருக்கா? நீ தைரியமாக சும்மா கெத்தான் நட, சும்மா பயந்துட்டுலாம் பேசாத சரியா? ஓகே. அப்போது நேராக ஜீனா ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். அங்கே அவள் கேபின்குள்ளே போயிட்டு, ஜீனா மேடம் உள்ளே வரலாமா? ஜேஹோப் என்ன கேள்வி இது? உள்ளே வாடா. நீ வராமல் என் கேபினுக்கு வர யார் வருவா? தானே வா, நான் பேசுகிறான். என்ன உள்ளே வாடி பொண்டாட்டி, நான் வெளில நின்றுட்டுருக்கேன், உள்ளவா பொண்டாட்டி. என்னடா பொண்டாட்டின்லாம் புதுசாக கூப்பிடுற? அது பொண்டாட்டி தானே, அவள் நான் தானே கல்யாணம் பண்ணேன், இப்போ நான் அப்படி தானே கூப்பிடணும் ஜீனா, இதுதானே கரெக்டாக இருக்கும். ஆமாம் அதுதான் கரெக்டாக இருக்கும். பட் நீ தான் அவளை டிவோர்ஸ் பண்ண போகிறல. ஐயோ ஆமாம்ல, நான் என்ன இப்படி சொல்லிட்டா? கோபி நான் என்ன எப்படி சொல்லிட்டா? ஆமாம் ஜீனா, நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலாமா? ஜேஹோப் என்னடா வளர்ற? ஆமாம், உனக்கு எனிஃபர் இருக்கான்ல. என்னடா ஆச்சு? அப்போ உன்னை நம்பி இத்தனை நாள் என்ன பிடுங்க நீ? என் கூட என்னை யூஸ் பண்ணிட்டு என் பணத்துக்காக தானே என் கூட இருந்த. ஐயோ இதோ பாரு ஜீனா, இவ்வளோ மாதிரி ஒரு ஜெம்மெல்லாம் என் லைஃப்பில் மீட் பண்ணதே கிடையாது. ஆனால் கண்ட ஷிட்டெல்லாம் நான் வந்து ஜெம்முன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் பண்ண பெரிய தப்பு தான். ஜேஹோப் என்னடா பேசுகிற நீ? என்னடா பேசுகிறேன்னா தமிழில் தான் பேசுகிறேன், இல்லை கொரியனில் பேசவா, இல்லை சைனீஸில் பேசவா?
நான் சாரி ஜீனா, எனக்கு வந்து கடவுள் லாயலான ஒரு பொண்ணை அனுப்பிச்சி விட்டாரு. எனக்கு ஒயனை வந்து காரில் பார்த்தப்பே ரொம்ப பிடிச்சி போச்சு. அவளை நான் மூடன் தான் கிஸ் பண்ணேன், லவ்வில் தான் கிஸ் பண்ணேன் சரியா. லாஸ்ட்டில் எல்லாம் ஒன்றும் கிஸ் பண்ணல. ஏய் சீரியஸாடி, நான் ஒன்றும் லாஸ்ட்டில் எல்லாம் கிஸ் பண்ணல, லவ்வில் தான் கிஸ் பண்ணேன். எனக்கு நீ சொன்னேல பட்டர்ஃப்ளை மூமெண்ட், அது வந்துச்சு, அதான் உன்னை கிஸ் பண்ணேன் சரியா. கிளாரிஃபை பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் ப்ளஷ்ஷாகி நின்றுட்டே இருக்கீங்க. ஜீனா, ஐயோ எங்கே விட்டேன், அப்பயே பிடிச்சிருந்துச்சி. ஒன்று இடிச்சுது, என்னென்னா அது நீ தான் சரியா. இப்போ நீயே இல்லைன்றம்போது எங்களுக்குள்ளே எந்த இடைஞ்சலுமே இல்லை. நான் தாராளமாக இப்போ லவ் பண்ணலாம். பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீன்னு ஒன்று பண்ணிவிட்டு லவ் யூடே மை பொண்டாட்டி அப்படின்றான். அப்போ ஜீனாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உனக்கு ஒரு மாதிரி கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. சரி ஹோப், இதெல்லாம் என் முன்னாடி பண்ணாத, சொல்லணும் இல்லடி, உங்ககிட்ட தான் சொல்லணும். இன்னும் நீ தான் இவ்வளோ நாள் எனக்கு எட்டஞ்சலாக இருந்து என் பையனை இவ்வளோ நாள் என்கிட்ட இருந்து பிரித்த ரீசனே நீ தான் சரியா. உங்ககிட்ட தான் நான் சொல்லணும். சொல்லியாச்சு பொண்டாட்டி, சொல்லம்மா. கேனிஃபரை விட்டுறாத, பாவம், அவனை லாஸ்ட்டாக வச்சுக்கோ. நான் எத்தனை பசங்க முடியலை, அப்புறம் ஏதாச்சும் கோவத்தில் ஒன்று பண்ணாலும் பண்ணிடுவாங்க. பார்த்துரு, கல்யாணத்துக்கு கூப்பிட்ரு, நாங்கள் எங்கள் குழந்தையோடு வந்து நிற்கிறோம். பாய். ஏன் ஹோபி இதெல்லாம் அவகிட்ட போய் சொல்லிட்டு சொல்லணுண்டி, அவனால தான் இவ்வளோ நாள் உன்னை இப்படி கிஸ் கூட பண்ண முடியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். எல்லோரும் பார்க்குறாங்க. ஏய், நம்மளோட கிஸ்ஸை தான் ஊரே பார்த்துருச்சு, இனி எவன் பார்த்தா எனக்கு என்ன. ஏய் ஒயனே, எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, கத்தி சந்தோஷத்தில் ஆட்ட போடணும் போல் இருக்குடி. வா, அதாண்டி ரிலீஃபாக இருக்குது. பொண்டாட்டியும் கூட கண்ட ஷிட்டெல்லாம் கழட்டி விட்டாச்சு. வா, நிம்மதியாக இருக்குடி, நிம்மதியாக இருக்குது. ஆனால் என்னடி, ஆனால் நீ ட்ரூவாக தானே லவ் பண்ணவள, நீ என்ன எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ண? எனக்கு உன்னோட ட்ரூ லவ் தான் தெரியுது. எங்கள் அக்கா அன்றைக்கி கேட்டுச்சுல, அன்றைக்கி நான் சைலண்ட்டாக இருந்தேன். ஏன்னா எனக்கு உன்னோட தான் இப்போ பெருசாக தெரிஞ்சிச்சு. எனக்கு வேறு வழி தெரில. ஏய் சீப்பால் சொல்லா கிளறாதடி, நல்ல மூடில் இருக்கேன். வா, இன்றைக்கும் போய் நைட்டு ஹோ. ஆனால் உடா சினிங்கிறாடா டே. ஓகே மை ஹனீஸ், இதோட இந்த எஃப்எஃப் வந்து முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் மறக்காமல் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் இந்த ஃபேரிக்காக. ஓகே, ஸ்டே ஃபார் எவர் ஹாப்பி மை லவ்ஸ். அண்ட் இது ஜஸ்ட் இமேஜினேஷனாக மட்டும் எடுத்துக்கோங்கடா, டோன்ட் கெட் இன் டு ரியல் லைஃப். ஓகே, see you soon in next FF. Until this is bye from Fairy. Love you my honeys. I purple you.